அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 8 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: வார இறுதி நாட்கள், மிலாது நபி என 4 நாட்கள் விடுமுறையை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. சென்னை கீழாம்பாக்கத்திலிருந்து செப்டம்பர் 13, 14 ஆகிய நாட்களில் 955 பேருந்துகளும், சென்னை கோயம்பேடிலிருந்து 190 பேருந்துகளும், மாதவரத்திலிருந்து 20 பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டும் உள்ளது. மற்றும் பெங்களூரு, திருப்பூர், ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கும் 350 சிறப்பு பேருந்துகள் இயக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. கும்பகோணம், தஞ்சை, நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை ஆகிய ஊர்களிலிருந்தும் சென்னைக்கு 540 பேருந்துகளும் இயக்கப்படுகிறது. இரண்டாவது அறிவிப்பு: பொங்கல் பண்டிகையொட்டி ரயிலில் பயணம் செய்வதற்கான டிக்கெட் முன்பதிவு இன்று தொடங்குகிறது. இந்த ஆண்டு ஜனவரி 14 முதல் 16ஆம் தேதி வரை பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. ஜனவரி 10ஆம் தேதி ரயிலில் பயணம் செய்வோர் இன்று டிக்கெட் முன்பதிவு செய்து கொள்ளலாம் எனவும், 11ஆம் தேதியில் பயணிப்போர் 13ஆம் தேதியும், 12ஆம் தேதி பயணிப்போர் 14ஆம் தேதியும் முன்பதிவு செய்யலாம் எனவும், ஜனவரி 13ஆம் தேதி போகி பண்டிகை அன்று பயணம் மேற்கொள்வோர் செப்டம்பர் 15இல் முன்பதிவு செய்யலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: ஆதார் கார்டை புதுப்பிக்க 14ஆம் தேதி கடைசி நாள் என்பது முற்றிலும் தவறான செய்தி எனவும், எப்போது வேண்டுமானாலும் புதுப்பித்துக் கொள்ளலாம், அதற்கு கால அவகாசம் எதுவும் நிர்ணயம் செய்யப்படவில்லை என்று துறை சார்ந்த அதிகாரிகள் தகவல் வெளியிட்டுள்ளனர். நான்காவது அறிவிப்பு: விரைவில் ஊதிய உயர்வுக்கான அரசாணை வெளியிடப்படும் என, பால் உற்பத்தியாளர்கள் அனைவருக்கும் போனஸ் வழங்கப்படும் என அமைச்சரான மனோ தங்கராஜ் தகவல் ஒன்றை தெரிவித்திருக்கிறார். ஐந்தாவது அறிவிப்பு: அடுத்த மாதம் ரிசல்ட் வெளியாக உள்ள நிலையில் குரூப் 4 பணியிடங்களின் எண்ணிக்கையை உயர்த்தியுள்ளது டிஎன்பிஎஸ்சி. அதாவது 480 எண்ணிக்கையை உயர்த்தப்பட்டுள்ளதாக தேர்வு எழுதியவர்களுக்கு மகிழ்ச்சியான தகவலை வெளியிட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு: எம்பிபிஎஸ், பிடிஎஸ் இடங்களுக்கு 2024-25ஆம் கல்வியாண்டு மாணவ சேர்க்கைக்கான முதல் கட்ட கலந்தாய்வு ஆன்லைனில் கடந்த ஆகஸ்ட் 21ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதியுடன் நிறைவடைந்தது. இதில் தகுதியான மாணவர்களுக்கு கல்லூரிகளில் இடங்களும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில்தான் காலியாக உள்ள எம்பிபிஎஸ், பிடிஎஸ் இடங்களுக்கான 2ஆம் கட்டம் கலந்தாய்வானது tnmedicalselection.net என்ற சுகாதார இணையதளத்தில் நேற்று தொடங்கியது. ஏழாவது அறிவிப்பு: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று முதல் 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் 2 நாட்களுக்கு நகரின் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. எட்டாவது அறிவிப்பு: மதுரை விமான நிலையத்தில் இரவு நேர விமானங்களை இயக்க இந்திய விமான நிலையங்கள் ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளது. விமானங்களை இயக்க தனியார் விமான நிறுவனங்களுக்கு அழைப்பும் விடுத்துள்ளது. 24 மணி நேரமும் செயல்படும் என்பதால் பாதுகாப்பு பணிக்கு கூடுதலான சிஐஎஸ்எஃப் வீரர்களும் வரவழைக்கப்படுவார்கள் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. இந்த 8 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.